வணக்கம் மக்களே, இன்றைக்கி சாயந்தரம் என்னென்ன வேலைலாம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக தண்ணி ஒரு 4 நாளாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மழை தூத்திட்டே தான் இருந்துச்சு, இருந்தாலும் தண்ணிக்கு கொஞ்சம் பஞ்சமாயிட்டுதுன்னு இப்போ மறுபடியும் தண்ணி ரிப்பேர் பார்த்துட்டாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் ஆறு இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணிக்கு மற்ற நாள்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வராது. ரிப்பேர் ஆயிரும், சில நேரம் மோட்ரு ரிப்பேர் ஆயிரும், அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணிக்கு. அப்படி இருந்தும் இப்போ எங்களுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு டேங்க் வச்சு தந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டம் இல்லை. இல்லைன்னா நாங்கள் 2-3 தெருவுக்கு அங்கே போய் எடுத்துகிட்டு வருவோம். அந்த காலத்துலலாம் ஆற்றுல போய் எடுத்தோம், குளத்துல போய் எடுத்துகிட்டு வந்தோம், ரெட்டை குடம் போட்டு எடுத்தோம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அவ்வளோக்குள்ளலாம் எடுக்க முடியாது. அப்படி இருந்தும் நான்லாம் எடுத்திருக்கேன். 3-4 தெருவுக்கு தள்ளி அங்கே ரொம்ப தூரத்தில் ஒரு டேங்க் இருக்குது, அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும். அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வரணும். அப்படியெல்லாம் தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இப்போ வீட்டுக்கு வீடு நல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ தெரு நல்லி இருந்துச்சு, இப்போ வீட்டுக்கு வீடு நல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம தேவைக்கு பிடிச்சிட்டு அடைச்சி வச்சுக்கணும். அது இங்கே பகல் ஃபுல்லாக தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். எங்கள் ஊரில் சில பேர் வீட்டில் அடைக்கவே மாட்டாங்க, நல்லியை அப்படி திறந்து விட்டுட்டு இருப்பாங்க. தண்ணி நமக்கு ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நானே சில நேரம் நிறைஞ்சி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ நிறைய விட்டுட்டோமே குடத்தை அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீடெல்லாம் கூட்டி அள்ளியாச்சு, சோறு வடிச்சிட்டேன். இன்னும் இந்த பாத்திரம் மட்டும் கழுவிட்டு தண்ணி குத்தி சட்டியிலையும் ட்ரம்மில் ஒரு 4 கூட ஊற்ற வேண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டோம்னா இந்த வேலை முடிஞ்சிடும். பாத்திரத்தை தான் விறுவிறுன்னு கழுவுறேன். வீட்டுக்காரங்க வேலைக்கு போய்ட்டு கரெக்டாக 7 மணிக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே சமையல் வேலை எல்லாமே முடிச்சிடணும். ரசம் வச்சு ஏதாவது கூட்டு வைக்கணும்னு நினச்சிருக்கேன் இன்றைக்கி. டெய்லி 2 நேரம் என்ன குழம்பு வைக்கணும்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது. பருப்பு புளிக்குழம்பு இந்த 2ஐயும் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பேன். திடீர்னு முட்டை குழம்பு வைப்பேன். என்னென்ன தோணுதோ அதை வைப்பேன். ஏன்னா தண்ணி மட்டும் பிடிச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சமையல் தான். சோறு நான் சீக்கிரமாக வடிச்சிடுவேன். பீடி சுற்றிட்டு இருக்கும்போது சரி வீட்டு வேலை பார்ப்போன்னு எந்திரிப்பேன். 3 மணி 4 மணிக்கு எப்பப்போ எந்திரிக்கணும்னு தோணுதோ எந்திரிச்ச உடனே சோறை அடுப்பில் வச்சுருவேன். ஏன்னா சோறு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டோம்னா, நான் குக்கர்லலாம் வைக்க மாட்டோம், பானையில் தான் வைப்பேன். குக்கரில் வச்சா என் வீட்டுக்காரர் சாப்பிடவே மாட்டார். தக்காளி சோறு எந்த சோறுனாலும் சரி குக்கரில் வச்சு பொங்கிட்டோம்னா நான் சாப்பிடவே மாட்டார். அதனால் பானையில் பொங்கி தான் வடிப்போம் நாங்கள். அதெல்லாம் வச்சு குறைச்சி வச்சிட்டோன்னு வச்சுடுங்களேன், அது பாட்டுக்கு நம்ம இங்கே வீடு கூட்டுவேன், அங்கே இங்கே பொருளெல்லாம் எடுத்து ஒழுங்க வச்சுட்ருப்பேனா, அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அதை வடித்து வச்சுட்டு அது சோறை வடித்தாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியும். சோறை வடித்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவணும். அந்த வேலையும் முடிஞ்சிடுச்சுனாக்கி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போய்ட்டு வந்த பிறகு துணி கொண்டு வருவாங்கள்ல, வேலைக்கு கொடுத்துருந்த துணி, அது 5-6 துவைக்க வேண்டியிருக்கும். துவைச்சி முடிச்சிட்டோம்னா அந்த வேலை முடியும். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் பீடி தட்டில் உட்கார வேண்டியது தான். பீடி சுற்றுறது தான் எப்போ பார்த்தாலும் அந்த வேலை. பீடி சுற்றுறது அதிலே உட்காந்துட்டே இருந்தால் தான் சுற்ற முடியும். ஏன்னா இலையை வெட்டணும், பீடியை உருட்டணும், அதுக்கப்புறமா மடக்கணும். இன்றைக்கி எங்கள் பீடி கடையில் போனஸ் போட்டாங்க. போனஸ் வாங்கும்போது ஒரு சந்தோஷம்தான். 1000 பீடி சுற்றினா 26 ரூபா தான் போனஸ் தராங்க. ஒரு 30 ரூபா தரலாம். செய்யது பீடி கடையிலலாம் 50 ரூபா கொடுக்காங்களாம் 1000 பீடிக்கு. ஆனால் எங்கள் பீடி கடையில் கொஞ்சம் கம்மியாக தான் தராங்க. இருந்தாலும் நம்ம எங்கள் ஊரில் அந்த கடை தான் இருக்குது. அதனால் எங்கள் கடை பேர் 10ஆம் நம்பர்னு சொல்லுவாங்க. 10ஆம் நம்பர் பீடி அப்படிம்பாங்க. ரோஸ் கலர் நூலை வச்சு சுற்றுவோம். எங்கள் அம்மாவும் அந்த பீடி தான் சுற்றிட்டுருக்காங்க. பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு பீடியும் சுற்றிட்டு வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என் வீட்டுக்காரரு அவர் ஒத்தையில் வேலை செஞ்சு என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு நானும் முயற்சி பண்ணுதேன். கொஞ்சம் முன்னேறதுக்காண்டி கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கூட பின்ன தெரியும். ப்ளவுஸ் நான் நல்லா தைச்சிருவேன். எனக்கு எல்லா தொழில்லையுமே எனக்கு டேலண்ட் இருக்குது. ஆனால் அதை நான் எப்படி வெளிக்காட்டுறதுன்னு மட்டும் எனக்கு தெரியாது. ப்ளவுஸ் அடித்தாலுமே 1-2 ப்ளவுஸ் தைப்பேன். அதுக்கப்புறமா எனக்கு தைக்கிறதுக்கு தோணாது.
ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப வரவும் செய்யாது. ஒரு திருவிழா இல்லை கொடை அந்த மாதிரி டயத்தில் தான். கிராமம் தானே, மற்றபடி சிட்டி பக்கம்னா எப்போதும் ப்ளவுஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது நாங்கள் வந்து கிராமங்கிறதுனால ரொம்ப வந்து அப்பப்போ ப்ளவுஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்க மாட்டாங்க. கொடை திருவிழாவுக்கு எப்படியும் 2-3 சேலை எல்லாருமே எடுப்போம். அதனால் கொடை திருவிழாங்கும்போது ரொம்ப ப்ளவுஸு தைக்க வரும். அவ்வளோதான். ஏன்னா மற்ற நேரம் நம்மளுக்கு ப்ளவுஸ் வராத நேரம் பீடி சுற்றினோன்னா எப்படியும் வாரத்துக்கு 1000 ரூபா 700 அதுக்கு சுற்றிடலாம். ஆனால் ப்ளவுஸ் தைச்சோன்னா அவ்வளோக்குள்ள கிடைக்காது. அதனால் அதுலேயும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பட மாட்டேன். ஆனால் ப்ளவுஸ் வந்து மாடலாக தைக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என்னென்ன மாடலெல்லாம் இருக்குது, நான் செல்லில் வர மாடலை பார்த்து தைக்கணுன்ட்டு விருப்பப்பட மாட்டேன். என் மைண்டுக்கு என்னென்ன தோணுதோ அதை தைச்சிருவேன். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ப்ளவுஸில் மாடல்லாம் வந்துட்டுருக்கு. ஐஸ்காரர் வந்துட்டார். அதுக்குள்ளே என் பிள்ளைகளுக்கு 2 ஐஸ் வாங்கி கொடுத்துருவோம். சாயந்தரம் தான் வருவார் எங்கள் ஊருக்கு. அவர் அங்கங்கே விற்றுட்டு விற்காமல் இருந்துச்சுன்னா எங்கள் ஊருக்கு கொண்டுட்டு வருவார். நல்ல ஐஸ்காரர். என் பிள்ளைகள் எத்தனை ஐஸ் வாங்கினாலும் கணக்கே வைக்க மாட்டார். நான் வாரத்துக்கு 100 ரூபா 200 ரூபா அப்படி கணக்கு பார்க்காம கொடுத்துருவேன். 3 ஐஸ் வாங்கியிருக்கேன். என்ன ஐஸ் வாங்கி வச்சிட்டேன். கோழி குஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் பையன் ஒரு கோழி குஞ்சு வேறு முட்டையிலேருந்து பிச்சு போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இவன் எனக்கு தெரியாமல் இங்கே வந்து நான் அப்படி இருந்தும் அந்த மேலே உள்ள கூடையை போட்டு கமத்தி அடைச்சி தான் போட்டிருந்தேன். அப்படி இருந்தும் வந்து எனக்கு தெரியாமல் வந்துடுறேன். வந்து லேசாக உடஞ்சிருந்த முட்டையை எடுத்து அந்த தோடையெல்லாம் உடச்சி தூர போட்டு ரத்தமாக்கி போட்டுட்டான். குஞ்சு அப்படியே ரத்தமாக கிடந்துச்சு. நானே பயந்துட்டு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சுன்னு எடுத்தவன் அம்மா வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கேன். என்ன போகுது ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.